இவர்களே, இன்றைக்கு நாம் போட்டித் தேர்வு களத்தில் பார்க்க இருக்கிற பகுதி பகுபத உறுப்பிலக்கணம். பகுபத உறுப்பிலக்கணம் உங்களுக்கு தெரியும். பதம் அப்படின்னா என்ன? பதம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பதம் என்றாலும், சொல் என்றாலும், கிளவி என்றாலும், வார்த்தை என்றாலும் ஒன்றே. பதம், சொல், கிளவி, வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான். பதம்னா வார்த்தை. பகு பதம் அப்படின்னா என்ன? பகு பகு அப்படின்னா உடைக்க முடியாது, உடைக்கக்கூடிய. பகா அப்படின்னா பிரிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். ஸோ பகு பதம் பிரிக்க முடிந்த சொல் அப்படின்னு அர்த்தம். ஸோ பகுபத உறுப்பு பற்றிய ஒரு இலக்கணம், அதான் பகுபத உறுப்பு இலக்கணம். அப்படின்னா நமக்கு முதல்ல என்ன தெரியணும்? ஒரு பகுபதம். பகுபதம்னா என்ன? பிரிக்க முடிந்த சொல். ஒரு பிரிக்க முடிந்த சொல்லுல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப பகுபத உறுப்புகள் என்னென்ன? பகுபத உறுப்புகள் நம்ம பார்க்கறது பகுபத உறுப்பு இலக்கணம். முதல்ல பகுபத உறுப்புகள் என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து பகுதி, ரெண்டு வந்து விகுதி, பகுதிக்கு அப்புறமா விகுதி, அப்புறமா இடைநிலை, பகுதி விகுதி இடைநிலை, அதுக்கப்புறமா சந்தி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க? சந்தி. அப்புறம் 5 வந்து சாரியை, அதுக்கப்புறமா விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த 6 தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு பேர். அதனால பகுபத உறுப்புகளின் எண்ணிக்கை கூட கேள்வியா கேட்கலாம். வெறும் எண்ணிக்கை 5, 6, 4, 8 அப்படின்னு கூட கேட்கலாம். இப்போ பகுபத ஒரு பிரிக்க முடிந்த சொல்லுக்கு பேரு பகுபதம் அப்படின்னு பேரு. பதம் என்றால் சொல் என்று பெயர், வார்த்தை என்று பெயர், கிளவி என்று பெயர், பதம் என்று பெயர். பகுபதம் என்றால் பிரிக்க முடிந்த சொல் என்பது பொருள். ஒரு பிரிக்க முடிந்த சொல்லுல என்னென்ன உறுப்புகள் எல்லாம் இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கிறோம். இதுக்கப்புறமா ஒரு பகுபதத்துல இது எல்லாமே இருக்கணுமா? 6மே இருக்கணுமா அப்படின்னா இருக்கலாம். சரி, 6மே இருந்தாங்கணுமானா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. 6ம் இருக்கலாம், 5ம் இருக்கலாம், ஒரு 4 உறுப்புகள் மட்டும் கூட இருக்கலாம், ஒரு 3 உறுப்புகள் கூட இருக்கலாம், ஒரு 2 உறுப்புகள் கூட இருக்கலாம், ஒரு உறுப்பு இருக்க முடியாது. ஏன்? பகுபதம் பிரிக்க முடிந்த சொல்லுன்னு சொல்லிட்டோம். அப்ப குறைஞ்சபட்சம் எத்தனை இருக்கணும்? 2 இருக்கணும். அப்படி குறைஞ்சபட்சம் 2 இருந்தால் அது என்னவா இருக்கும்? ஒன்று பகுதியும் மற்றொன்று விகுதியும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஸோ குறைஞ்சபட்சம் 2 இருக்கணும், அதிகபட்சம் 6 இருக்கலாம். 6 இருந்தாகணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் குறைந்தபட்சம் 2 இருக்க வேண்டும். அப்படி 2 இருக்கிற பட்சத்தில் அவை எவையாக இருக்கும்? பகுதியாகவும் விகுதியாகவும் இருக்கும். சரி, இதுக்கப்புறமா நம்ம இடத்தை பார்க்கணும். இடம்னா பெரும்பான்மையும் ஒரு பகுதிங்கிறது எங்க இருக்கும்? முதல்ல இருக்கும். இதுதான் பகுதி. இந்த இடம் தான் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். இது பகுதி. இது வந்து முதல்ல இருக்கு. ஒரு பகுபதத்துல முதல்ல இருக்கக்கூடியது பகுதி. இது கட்டளையாக இருக்கும், வேர் சொல்லாக இருக்கும். ஓடு, தூங்கு, எழு, உண், படி, நடி, கூடு, தேடு, சாடு, வாங்கு, இப்படிலாம் இருக்கும். ஒரு விகுதி எங்க இருக்குன்னா கடைசியா இருக்கும். அந்த இடத்துல லாஸ்டா இருக்கும். விகுதிங்கிறது கடைசி. ஒரு பகுபதத்துல கடைசியா இருக்கக்கூடியது விகுதி. ஒரு இடைநிலை அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா இடைநிலை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் இடைநிலை அப்படின்னு பேர். இதுதான் இடைநிலைக்கான இடம். இது பகுதினா, இது விகுதினா, நடுவில் இருக்கிற இடம் தான் இடைநிலை. பெரும்பான்மையும் இந்த பகுதிக்கும் இந்த இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது தான் சந்தி. இந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது சந்தி. பெரும்பான்மை இருக்கும், கொஞ்சம் மாற்றம் இருக்கு சிலதுல, அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேரு சாரியை. என்ன பேருங்க? சாரியை. 1, 2, 3, 4, 5 எழுதிட்டோம். இன்னும் ஒண்ணு எழுதணும். எது? விகாரம். விகாரம்னா என்ன? ஒன்று மற்றொன்றாக மாறுவதுதான் விகாரம்னு பேர். இருக்கிற ஒண்ணு இன்னொன்னா மாறுவது, அதுக்கு பேர் தான் விகாரம்னு பேர். ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முகத்துல வந்து ஏதோ ஒரு தீ பட்டுடுச்சு அல்லது ஒரு ஆசிட் பட்டுடுச்சு, அமிலம். அவர் முகத்தை பார்த்தா என்ன சொல்றாங்க? விகாரம் ஆகி விட்டதுங்கிறாங்க. ஒரு சிலை இருக்குது, அதை யாரோ பையன் உடைச்சறான், விகாரப்பட்டு விட்டதுங்கிறாங்க. ஒன்று மற்றொன்றாக மாறுவது. இந்த விகாரம் என்னன்னா, இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது மற்றொன்றாக மாறலாம், இந்த சந்தி மற்றொன்றாக மாறலாம்.
அப்ப விகாரம் எதெல்லாம் விகாரப்படும்? பகுதி விகாரப்படும், சந்தி விகாரப்படும். இதெல்லாம் பெரும்பான்மை. ஒரு சில விதிவிலக்குகள் இருக்கு. பகுதி விகாரப்படும், சந்தி விகாரப்படும். இடம் புரிஞ்சிருச்சு அவங்களுக்கு? முதல்ல இருக்கிறது பகுதி, கடைசியா இருக்கிறது விகுதி, நடுவில் இருக்கிறது இடைநிலை. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறது தான் சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கிறது தான் சாரியை. விகாரம் என்பது பகுதியும் சந்தியும் விகாரப்படும். அதாவது பகுதி மற்றொன்றாக மாறும், சந்தியும் மற்றொன்றாக மாறும். புரியுதா? சரி, இப்போ நம்ம சில வார்த்தைகளை போட்டு எப்படி பகுபத உறுப்பிலக்கணம் எழுதலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். போட்டித் தேர்வு தளத்தில் ஒரு கடுமையான பகுதி, கடினமான பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. ஒரு சொற்களினுடைய அமைப்பு முறையை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால் மிக இலகுவாக மதிப்பெண்களை பெற முடியும். இப்போ நான் ஒரு சொல்ல எடுத்துக்கிறேன். நடந்தான் அப்படின்னு ஒரு சொல்ல எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் எழுத போறோம். முதல்ல இதுக்கு என்ன வேர்ச்சொல்? நடந்தான். வேர்ச்சொல்லின் வகையறிதல், நம் வேர்ச்சொல்லை கண்டுபிடித்தல். வேர்ச்சொல்லை கண்டுபிடி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இப்ப நடந்தான்ல என்ன வேர்ச்சொல்? நட. நமக்கே தெரியும், கட்டளையாக இருக்க வேண்டும். நட, முடிஞ்சு போச்சு. இப்ப இந்து இருக்கு இல்லையா? எப்பவுமே இந்து வந்தா அது இந்து கிடையாது, இத்து தான் இருந்திருக்குன்னு அர்த்தம். எப்பவுமே இத்து தான் நடத்தான், நடத்தல். எப்படி? நடத்தல். அப்ப அதுல இருக்கிற இத்து, அந்த இத்து தான். அதுதான் என்னவா மாறி இருக்கீங்கன்னா இந்தா மாறி இருக்கு. எந்த இடத்துல இந்து வந்தாலும் இத்து தான் அர்த்தம். இத்து தான் இந்தாக மாறி இருக்கிறது. மிச்சம் என்ன இருக்கு? தான் இருக்கு. நட எழுதிட்டோம், இந்து எழுதிட்டோம், மிச்சம் தான் இருக்கு. தாவனால, தாவனா எப்படி வந்திருக்கும்? இத்து கூட்டல் ஆ, இத்து கூட்டல் ஆ, தா. மிச்சம் இன்னு இருக்கு, அதை இதோட சேர்த்து போட்டுருக்கோம். பாருங்க, நட. இது இத்து கிடையாது, இத்து தான் இருந்திருக்குது, இந்த மாதிரி இருக்குது. அப்ப இந்து தா, இத்து கூட்டலா தா, என் தான். இப்ப நமக்கு தெரியும் நட என்ன? பகுதி. வினா பகுபத உறுப்பிலக்கணம் தருக அப்படின்லாம் இருக்காது. பகுபதமாக பிரிக்கும் முறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வரக்கூடிய சாரியை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நமக்கு அமைப்பு முறையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வினா எப்படி கேட்டாலும் நம்ம எழுதலாம். இப்போ இது புரிஞ்சு போச்சு பகுதி. இந்த கடைசியா வந்திருக்கிறது விகுதி. இப்போதைக்கு விகுதின்னு மட்டும் எழுதுவோம், என்ன விகுதின்னு அப்புறம் பார்ப்போம். அப்ப இந்த இத்து என்ன? இதுதான் இடைநிலை. இப்போதைக்கு இடைநிலைன்னு மட்டும் எழுதுவோம், என்ன இடைநிலைன்னு அப்புறம் பார்ப்போம். அப்ப இது என்ன? பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறதுக்கு பேர் என்ன? சந்தி. எது சந்தி? இத்து தான் சந்தி. அப்ப இந்து மாறி இருக்க, சந்தி மற்றொன்றாக மாறியதால் அதுக்கு பேர் என்னங்க? விகாரம். எது விகாரப்படும் சொன்னேன்? சந்தி விகாரப்படும் சொன்னேன், சந்தி விகாரப்படும் சொன்னேன், பகுதி விகாரப்படும் சொன்னேன். ஸோ இத்துங்கிறது சந்தி, அது இந்தாக மாறி இருப்பதனாலே விகாரம், சந்தி விகாரப்பட்டிருக்கிறது. இந்த இத்துங்கிறது இடைநிலைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கிறதுனால சந்தி. அதே மாதிரி இந்த இடைநிலைக்கு அப்புறமா இருக்கிறது விகுதி. இப்போ இதை கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம்னா, ஆண்கிறது விகுதின்னு சொல்லியிருக்கோம். என்ன விகுதின்னு சொல்லணும். இப்போ நடந்தான் பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். என்ன தெரிஞ்சிடும்? ஆண்பாலா பெண்பாலா? இது ஆண்பாலா பெண்பாலா? ரெண்டுமே இல்லை, ஆவென்பால்றீங்களா? ஆண்பால். என்ன காரணம்? மாலா நடந்தான் வருமா? வராது. குமரன் நடந்தான், கபிலன் நடந்தான், ராமன் நடந்தான். அப்ப நடந்தான் என்பது ஆண்பால். அது எப்படி சார் சொல்றது நம்ம அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அன் ஆன், கடைசியா அன் இல்லாட்டியும் ஆன். அன் ஆன் வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. என்ன விகுதி? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்ப வெறும் விகுதி எழுத வேண்டியதில்லை. என்ன எழுதலாம்? ஆண்பால் வினைமுற்று, ஆண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி.
சரி, அல் ஆள் வருதுன்னு வச்சுங்களேன். அல் ஆள், அல் ஆள் இது வருது அப்படின்னா பெண்பால் வினைமுற்று விகுதி. அதே மாதிரி அர் ஆர் வந்துச்சுன்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. நிறைய இருக்கு. நம்ம இப்ப இப்போதைக்கு இதை மட்டும் சொல்லிக்குவோம். அப்பப்போ வார்த்தை வரும்போது நம்ம பார்க்கலாம். அன் ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி, அல் ஆள் பெண்பால் வினைமுற்று விகுதி, அர் ஆர் பலர்பால் வினைமுற்று விகுதி. அதுக்கப்புறமா அந்த இடைநிலை இருக்கு இல்லையா, இடைநிலை, இதையும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எழுதலாம். என்ன இடைநிலை? இப்ப நீங்க பாருங்களேன், நடந்தான் என்ன காலம்? நடந்தான் எதிர்காலமா? நடப்பான் அதான் எதிர்காலம். நடந்தான் நிகழ்காலமா? இல்ல. நடக்கிறான் நடக்கின்றான் அதான் நிகழ்காலம். இப்ப நடந்தான், நேற்று நடந்தான், சென்ற வாரம் நடந்தான், காலையில் நடந்தான். நடந்தான் பார்த்தாலே தெரியுது என்னது, இறந்த காலம் அப்படின்னு தெரியுது. அது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காலம் காட்டும் இடைநிலைகள் அப்படின்னு இருக்கு. இத்து, இட்டு, இரு, இன்னு. இத்து, இட்டு, இரு, இன்னு. இன்னு வந்து இப்படி போடணும். இத்து, இட்டு, இரு, இன்னு. இதை வந்து இறந்த கால இடைநிலை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? இறந்த கால இடைநிலைகள். அப்புறம் கிரு, கின்று, ஆனின்று. கிரு, கின்று, ஆனின்று. இதை என்னன்னு சொல்றோம்? நிகழ்கால இடைநிலைகள். என்ன பாருங்க? நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு, இது என்னன்னு சொல்றோம்? எதிர்கால இடைநிலைகள். இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலைகள். கிரு, கின்று, ஆனின்று நிகழ்கால இடைநிலைகள். இப்பு, இவ்வு எதிர்கால இடைநிலை. இது மூணு தான் காலம் காட்டும் இடைநிலைகள்னு பேரு. இன்னொன்னு எதிர்மறை இடைநிலைன்னு இருக்கு. இது கூட தேர்வுல வரும். எதிர்காலம் கிடையாது, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு இருக்கு. இது வந்து நெகட்டிவா சொல்றதுக்காக. உடன்பாட்டுக்கு எதிர்மறையா இருக்குல்ல, ஒரு செயல் நிகழ்வது உடன்பாடு, செயல் நிகழாமல் இருப்பது எதிர்மறை. எதிர்மறை இடைநிலைன்னா ஆ, அல், இல், இதை மூணையும் என்னன்னு சொல்றாங்க? எதிர்மறை இடைநிலை. இது காலம் காட்டும் இடைநிலை கிடையாது. இது காலம் காட்டும் இடைநிலைகள் கிடையாது. இது எதிர்மறை இடைநிலை. காலம் காட்டும் இடைநிலைகள் இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலை. அப்ப இந்த இத்தை என்னன்னு சொல்லலாம்? வெறும் இடைநிலைன்னு சொல்லாம என்னன்னு சொல்லலாம்? இறந்த கால இடைநிலைன்னு சொல்லலாம். ஸோ இப்படிதான் நம்ம பகுதி உறுப்பிலக்கணம் பிரிக்கிறோம். இன்னும் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு இது புரிஞ்சிடும். கற்றால் அப்படின்னு இப்போ கற்றால் இருக்கு. இப்ப கற்றால்ங்கிறதுல நமக்கு தெரியும் வேர்ச்சொல். கர் கிடையாது, கல், படி அப்படின்னு அர்த்தம். இளமையில் கல் அப்படிங்கிறாங்க, கல். ஆனா இந்த இல்லு வந்து இதுல இல்ல, இருன்னு இருக்கு. அதை நம்ம போட்டுக்கலாம். இல்லு தான் இரா மாறி இருக்குது. மிச்சம் இதுல என்ன இருக்கு? ரா, இல்லுன்னு இருக்கு. இந்த ராவுக்குள்ள இருக்கிற ஒரு இரு எடுத்துக்கிறோம். இந்த ராவை நான் எப்படி பிரிக்கலாம்? இரு கூட்டல் ஆ. சார் இது ஒரு இரு போட்டுட்டீங்களே, இல்ல, இந்த கல்ங்கிறது இந்த இல்லு இரா மாறி இருக்குது. இங்க முடிஞ்சு வச்சு மிச்சம் ரா, இல் அப்படின்னு இருக்கு. இப்ப பாருங்க, ரா வந்துருச்சு. அந்த இல்ல இதோட போட்டுக்கலாம். ரால்னு போட்டாச்சு. நமக்கு தெரியுது கல் பகுதி. இது மாதிரி அடைப்புக்குறிக்குள்ள போட்டாலே என்ன அர்த்தம்? ஒன்று மற்றொன்றாக மாறுகிறது. இல் இர்ராக மாறியது விகாரம். முதல்ல நம்ம சொன்னோம், என்ன சொன்னோம்? சந்தி விகாரப்பட்டது. இங்க பாருங்க, பகுதியே விகாரப்பட்டிருக்கு. பகுதி மற்றொன்றாக மாறுவது விகாரம். இரு உங்களுக்கு தெரியும், இடைநிலை. என்ன இடைநிலை? காலம் காட்டும் இடைநிலைகள்ல இரு என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. அப்போ இறந்த கால இடைநிலை. ஆள் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், பெண்பால் வினைமுற்று விகுதி. எது பெண்பால் வினைமுற்று விகுதி?
அல் ஆல் வந்தா பெண்பால் வினைமுற்று விகுதி. அன் ஆண் வந்தா ஆண்பால் வினைமுற்று விகுதி. அர் ஆர் வந்தா பலர்பால் வினைமுற்று விகுதி. ரொம்ப எளிமையா இருக்கும் பகுத்தறிவு இலக்கணம். இன்னும் ஒரு உதாரணத்தை நம்ம பார்ப்போம். நுழைதல் அப்படின்னு என்ன இருக்கு? நுழைதல் ரொம்ப எளிமையான வார்த்தை. நீங்க மட்டும் என்ன பண்ணிடக்கூடாது, நுழை போட்டாச்சு, உடனே இத்து போட்டுறக்கூடாது. இப்படி இத்து போட்டு அல் போட்டு எழுதலாமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். இத்து இறந்த கால இடைநிலை நீங்க பார்த்தாலே தெரியும். நுழைதல் என்ன காலம்? காலமே இல்லை. நுழைதல் காலமே இல்லை. நுழைதல் பெயர் சொற்களின் வகையறிதல்ல நம்ம பார்த்துருக்கிறோம். நுழைதல் அப்படின்னா தொழிற்பெயர்னு சொன்னோம். அப்ப இப்படி பிரிக்க கூடாது. எப்படி பிரிக்கணும்? நுழை கூட்டல் தல், அவ்வளவுதான். சார் தல்லுன்னு பிரிக்கிறீங்க? ஆமா, இந்த வார்த்தையோட அமைப்பு அப்படிதான் இருக்கு. இது பகுதி. தல் என்னப்போ? தொழிற்பெயர் விகுதி. என்ன விகுதி? தொழிற்பெயர் விகுதி. அறுவகை பெயர் சொற்கள் பார்த்தோம்ல, பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், சினை பெயர், தொழில் பெயர். அப்ப நுழைதல் என்ன? தொழிற்பெயர். அப்ப விகுதி என்ன? தொழிற்பெயர் விகுதி அப்படின்னு நம்ம எழுதணும். எந்த இடத்துலலாம் த வந்துன்னு உன்னை இத்து கூட்டலாம் என்ன பிரிச்சிடக்கூடாது. இப்ப இன்னொரு உதாரணம் பாருங்க. வாழ்கன்னு இருக்கு, இல்லாட்டி வாழியன்னு இருக்கு, ஏதோ ஒண்ணு. வாழ் இது பகுதி, உங்களுக்கு தெரியுது. மிச்சம் இழ் போட்டோம்னா இதுல ஈனா இருக்கு, மிச்சம் ஈன்னு வருது. இப்ப வாழ்ங்கிறது பகுதி தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஈங்கிறது விகுதி. என்ன விகுதி? வியங்கோல் வினைமுற்று விகுதி. என்ன காரணம்? க இய இயர் இப்படி முடிஞ்ச அதுக்கு பேர் என்ன? வியங்கோல் வினைமுற்றுன்னு பேரு. அப்ப என்ன எழுதணும் அதுக்கு? வியங்கோல் வினைமுற்று விகுதி. என்ன எழுதணும்ப்பா? வியங்கோல் வினைமுற்று விகுதி. ஈங்கிறது என்ன? வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு நம்ம எழுதணும். எதெல்லாம் தான் வந்தா வியங்கோல் வினைமுற்று விகுதி? க இய இயர், இது மூணு வந்தா வியங்கோல் வினைமுற்று விகுதி. தள்ளும் அன்னைக்கே சொன்னேனா, அல்லும் வந்தா தொழிற்பெயர் விகுதி. என்ன விகுதி? தொழிற்பெயர் விகுதி. தள்ளு அல்ல வந்தா தொழிற்பெயர் விகுதி. போதல், போ தல், போ பகுதி, தல் தொழிற்பெயர் விகுதி. சரி, இன்னும் சில மாற்றங்கள் கூட இருக்கும். முக்கியமான பகுபதல் பக்கணங்கள் இருக்கு. இப்போ நின்ற அப்படின்னு இருக்கு. நின்ற அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இது கொஞ்சம் பெரிய பகுதி, ஒரே நாள்ல நம்ம இதை கத்துக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமா பார்க்கலாம். நில் வேர்ச்சொல் என்ன? நின்றல நில். அப்ப அந்த இல்லு தான் என்ன மாறி இருக்கு? இன்னா மாறி இருக்கு. மிச்சம் ஒரே ஒரு எழுத்து தான் வாய்க்கிருக்கு. ஏன்? நில் போட்டுட்டோம், இன் வரைக்கும் முடிஞ்சு போச்சு. மிச்சம் ரா மட்டும் இருக்கு. இங்க வெறும் ராணா போட்டு விட்டுறக்கூடாது. நின்ற, எப்ப நின்ற? நேத்திக்கு நின்ற, முந்தா நாள் நின்று போச்சு, இப்ப இறந்த காலம். அப்ப நில் வந்து பகுதி. அடைப்பு குறியில போட்டிருக்கிறதுனால இதை உடனே என்ன பண்ணிடுவீங்க? இல் இன்னானது விகாரம், பகுதி வந்து விகாரப்பட்டிருக்கு. இரு உங்களுக்கே தெரியும், காலம் காட்டும் இடைநிலையில இருங்கிறது என்ன இடைநிலை? இறந்த கால இடைநிலை. இறந்த கால இடைநிலை. இருங்கிறது இறந்த கால இடைநிலை. வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நின்ற முடிஞ்சிருக்கான்னு பாருங்க. முடியல, முற்றுப்புள்ளி வைக்க முடியாது. நின்ற பேருந்து, நின்ற பையன், நின்ற மாணவன், நின்ற கதவு, நின்ற காற்று. பின்னால ஏதோ ஒண்ணு போட வேண்டி இருக்குது. நின்ற காட்சி, நின்ற எந்திரம், நின்ற உருவம்,
உருவம், காட்சி, பேருந்து எல்லாம் பெயர் சொல். அப்ப முடியல, பின்னாடி ஏதாவது ஒன்று போட்டாதான் முடியும். நின்ற பேருந்து அப்படிதான் முடியும். ஒரு பெயர் சொல்ல போட்டாதான் முடியும். பெயரை கொண்டு முடியும் எச்சம், பெயரெச்சம். இது எச்சமாக இருக்கிறது, முற்றாக இல்லை, முடியல. அப்ப எச்சம் ஒரு பெண்டிங் இருக்கு. பின்னாடி எதை போடலாம்? நின்ற வந்தான் வருமா? வராது. நின்ற ஓடினான் வருமா? நின்ற ராமன், நின்ற கம்பன், நின்ற பேருந்து, பின்னாடி பெயர் சொல்ல தான் போட முடியும். அப்போ அ என்பது பெயரச்ச விகுதி. ஆ என்பது என்னங்க? பெயரச்ச விகுதி. ஊ ஈ இதெல்லாம் வந்தா, ஊனா ஈனா வந்தா வினையச்ச விகுதின்னு போடணும். இப்போ ஆ வந்து பெயரச்ச விகுதி அப்படின்னு போடணும். சரியா? ஸோ அந்த பகுபத புலக்கணத்தை நம்ம இன்னொரு வகுப்புலையும் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு இந்த அடிப்படையை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு மிகச்சிறப்பாக பகுபத புலக்கணத்தினுடைய உள்ளார்ந்த பகுதிகளை நம்மால் கண்டுபிடிக்கும்.